சமர்ப்பணம். எமது இதய தெய்வத்திற்கு இம்மலரை காணிக்கையாக்குகின்றோம். மனிதருள் மாணிக்கமாய் அன்பு நிறைந்த பேரொளியாய் இன்சொல் பேசும் நண்பனாய் ஆசானாய் அன்புடன் எமைப் பேணி கல்வி கலை அறிவுடன் துணிவு பாசம் ஒழுக்கம் பணிவு இறைபக்தி என்பவற்றை எமக்கூட்டிய அப்பாவே, எம்முடன் வாழ்ந்தவரை இம்முகத்தினனாய் வாழ்வாங்கு வாழ்ந்து இன்று வானுரையும் தெய்வமாகிவிட்ட எமது பாசமிகு தெய்வமே, உங்கள் திருப்பாதங்களை இம்மலரைச் சமர்ப்பிக்கின்றோம். வாழ்க்கை வரலாறு. திருகோணமலையில் இயற்கை வளம் கொண்ட கடல் சூழ்ந்த ஓர் அழகிய நகரத்தில் சினேக்லேனில் மே 3 1975 இல் திருமதி சந்திரராசா மோகனாம்பிகை இணையரின் அருமை புதல்வனாய் அகிலன் அவர்கள் சுமித்திரா, சுகந்தி, உஷாந்தினி எனும் உடன்பிறப்புகளுடன் இவ்வுலகில் வந்து தீயித்தார். அன்பும் அழகும் நிறைந்த இவர் தனது ஆரம்ப பள்ளி படிப்பை 1980 இருந்து 1986 வரை, முதலாம் ஆண்டு தொடக்கம் 6ஆம் ஆண்டு வரை திருகோணமலை இந்து கல்லூரியில் கல்வி கற்றார். அதன்பின் நாட்டின் இனப்பிரச்சனை காரணமாக 1987 இருந்து 1990 வரை 7ஆம் ஆண்டு தொடக்கம் 10ஆம் ஆண்டு வரை தமிழ்நாட்டில் கல்வியை தொடர்ந்தார். அதன்பின் நாட்டின் குழப்ப நிலை குறைந்த பின் இலங்கைக்கு திரும்பி வந்து OL திருகோணமலை இந்து கல்லூரியில் முடித்து பின் EL உயர்தர கல்வியை திருகோணமலை உவர்மலை விவேகானந்தா கல்லூரியில் முடித்து பின்பு திருகோணமலை மிகிந்தபுரம் தொழில்நுட்ப கல்லூரியில் கட்டிட பொறியியலாளர் அதாவது சிவில் என்ஜினியர் படிப்பை முடித்தார். அதன்பின் சாலை மேம்பாட்டு சங்கம் அதாவது RUDCA திருகோணமலை முள்ளிப்புத்தானே காரியாலயத்தில் பணிபுரிந்தார். ஆகஸ்ட் 19 2002 அன்று திருமதி பேரன்பநாதன் இலங்கேஸ்வரி தம்பதிகளின் அன்பு புதல்வி செல்வி யாழினி என்பவரை பதிவு திருமணம் முடித்து பின்பு மார்ச் 2003 பிரான்சிற்கு வருகை தந்து ஜூன் 13 2003 இல் திருமணம் முடித்து இன்புற்று வாழ்ந்ததன் பயனாக அபினாஷ், அஸ்வின், ஆகாஷ் ஆகிய அன்பு செல்வங்களை பெற்று சிறப்பாக வளர்த்தார். தன் குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்ற வேலையை தேடி வேலை செய்கின்ற அதே நேரம் புலம்பெயர் தேசத்தில் தன் தாயகத்திற்கு ஏதோ ஒரு வகையில் பணிபுரிய வேண்டுமென்று லாகூர்னர் தமிழ்ச்சோலை தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை, தமிழ்ச்சோலை தலைமை பணியகம், சோதியா கலைக்கல்லூரி ஆகிய கட்டமைப்புகளுடன் தன் தமிழ் பணியை தொடர்ந்தார். அத்துடன் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, கலை பண்பாட்டுக் கழகம், விளையாட்டுத்துறை, சங்கங்கள், இளையோர் அமைப்பு, மகளிர் அமைப்பு, தமிழர் பேரவை போன்ற அனைத்து கட்டமைப்புகளுடனும் வேலை திட்டங்களை செய்து கொண்டு தன்னால் இயன்ற ஒத்துழைப்புகளையும் வழங்கி தமிழ் தேசியத்தை தன் உயிராக நேசித்து உரிமையோடு பணிபுரிந்தார். தன் குடும்பத்தை விட தேசியத்தை ஆழமாக நேசித்த இவர் தன் துணைவியாருக்கு கூறுவது, நீங்கள் பிள்ளைகளை பாருங்கள், நான் தமிழ் பணி செய்கின்றேன் என்று. அதன்படியே அவரின் துணைவியாரும் பிள்ளைகளை பார்க்க அவர் தாயகத்தில் உள்ள தன் உறவுகளையும் பார்த்து கொண்டு தமிழ் பணியில் தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டார். அவரின் உயிர் உடலில் இருந்து பிரியும் வரை அவரின் நாடி நரம்புகளில் ஓடிய எண்ணங்களெல்லாம் தமிழீழம் தேசிய தலைவர் மாவீரர்கள்தான்.
நிறைவு. வீர வணக்கம். நாட்டுப்பற்றாளர் சந்திரராசா அகிலன். பாலையூற்று, திருகோணமலை. தோற்றம் 6 வைகாசி 1975. மறைவு 22 புரட்டாசி 2023. தமிழீழ விடுதலை போராட்டத்தின் மீதும் தாய்மொழி மீதும் கொண்ட பற்றினால் 2002ஆம் ஆண்டு லாகூனேவு மாநகரத்தில் உருவான தமிழ்ச்சங்கத்தின் செயலாளராக தன்னை இணைத்து பணியினை தொடங்கிய காலத்திலிருந்து உடல்நலக்குறைவு ஏற்படும் வரை உறுதியுடன் நின்று தேசக் கடமையினை சிறப்பாக முன்னெடுத்த விடுதலை பற்றாளனாவார். இவர் பிரான்சு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளராய், தமிழ்ச்சோலை தலைமை பணியகத்தின் உபசெயலாளராகவும் பின் தேர்வு பகுதி பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டதிலிருந்து இறுதி வரை தமிழீழ விடுதலை பணியினை சிறப்பாக முன்னெடுத்ததோடு தாய்மொழியிலும் தமிழர் பண்பாட்டுடனும் இளையதலை முறையை உருவாக்கிட அர்ப்பணிப்போடு தன்பணி செய்த சந்திரராசா அகிலன் அவர்களது தேசப்பற்றுக்காகவும் தமிழினத்திற்கு ஆற்றிய பணிகளுக்காகவும் நாட்டுப்பற்றாளர் என மதிப்பளிப்பதில் நாம் பெருமையடைகின்றோம். புலிகளின் தாகம் தமிழீழத் தாயகம். அனைத்துலக தொடர்பகம் தமிழீழ விடுதலை புலிகள். அனைத்துலக தொடர்பகம் தமிழீழ விடுதலை புலிகள். செப்டம்பர் 27, 2023. சந்திரராசா அகிலன் அவர்களுக்கு நாட்டுப்பற்றாளர் மதிப்பளிப்பு. பிரான்சு தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளரும் தமிழ்ச்சோலை பணியகத்தின் தேர்வு பகுதி பொறுப்பாளருமான சந்திரராசா அகிலன் அவர்கள் செப்டம்பர் 22, 2023 அன்று சாவடைந்தார் என்னும் செய்தி பிரான்சு வாழ் தமிழ் மக்களையும் புலம்பெயர் சமூகத்தையும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. இவர் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் மீதும் தாய்மொழி மீதும் கொண்ட பற்றினால் 2002ஆம் ஆண்டு லாகூனேவ் மாநகரத்தில் உருவான தமிழ்ச்சங்கத்தின் செயலாளராக இணைந்து தன் பணியை தொடங்கியவர். 2007ஆம் ஆண்டில் மனித நேயச் செயற்பாட்டாளர்களின் கைதுகள், கெடுபிடிகளுக்கு மத்தியில் உறுதியுடன் நின்று தேசக் கடமையினை சிறப்பாக முன்னெடுத்த சூழமைவில் பிரான்சு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளரால் தமிழ்ச்சோலை தலைமை பணியகத்தின் உபசெயலாளராகவும் பின் தேர்வு பகுதி பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்ட நாளிலிருந்து தன் கடமையை முன்னெடுத்து உடல்நலக் குறைவினால் ஓய்வு பெறும் வரை அர்ப்பணிப்போடு பணி செய்த சான்றோனாவார். தமிழ்ச்சோலையினால் நடாத்தப்பட்ட கட்டாய கற்கை நெறியினை நிறைவு செய்து இளங்கலைமானி என்ற பட்டத்தையும் பெற்றவராவார். இவர் தமிழ்ச்சோலை பணியகத்தின் ஆசிரியராக பணியாற்றியதோடு ஆசிரியர்களுக்கான பட்டறைகளை நடாத்துவது, மெய்வல்லுநர் போட்டிகள் மற்றும் வாத்திய அணிகளை அணியஞ்செய்வதென பல்துறை சார்ந்த பணிகளை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்திய திரளுனாவார். தமிழ்ச்சங்க கூட்டங்களை நடாத்துதல், ஒருங்கிணைந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்ததோடு லாகூனேவ் மாநகர முதல்வருக்கு பக்கத்துணையாக நின்று பணிகளை செய்த காலத்தில் அதே இடத்தில் பிரிகேடியர் சுருபா தமிழ்ச்செல்வன் அவர்களின் நினைவாக உருவச்சிலை நிறுவப்படவும் தொடர்ந்தும் நினைவேந்தல் செய்வதற்கான ஏதுநிலைகள் உருவாகவும் கடுமையாக உழைத்த விடுதலை பற்றாளனாவார். இளையோர் முதல் பெரியோர் வரை அனைவரது உள்ளங்களிலும் இடம் பிடித்ததோடு தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேயு பிரபாகரன் அவர்களிடம் ஆழமான பற்றும் மாவீரர் ஈகங்களில் உறுதியான நம்பிக்கையும் கொண்டு இறுதி வரை செயற்பட்டதுடன் பல நாடுகளில் தமிழீழ தேசிய மாவீரர் நாளில் தனது சிறப்புரைகள் ஊடாகவும் மாவீரர்களின் அர்ப்பணிப்பு மிக்க தியாகங்களை வெளிப்படுத்தி தமிழீழ விடுதலைக்கு வலுச்சேர்த்தவராவார். இத்தகைய விடுதலை பற்றுறுதியுடனும் தமிழ் மொழி பற்றுடனும் இறுதி வரை செயற்பட்ட செயற்பாட்டாளரை தமிழினம் இழந்து நிற்கின்றது.
இவரின் இழப்பால் துயருற்றிருக்கும் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்களின் துயரில் நாமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் சந்திரராசா அகிலன் அவர்களது தேசப்பற்றுக்காகவும் தமிழினத்திற்கு ஆற்றிய பணிகளுக்காகவும் நாட்டுப்பற்றாளர் என மதிப்பளிப்பதில் நாம் பெருமையடைகின்றோம். புலிகளின் தாகம் தமிழீழத் தாயகம். அனைத்துலக தொடர்பகம் தமிழீழ விடுதலை புலிகள். தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பிரான்சு. கண்ணீர் வணக்கம். செப்டம்பர் 30, 2023. பிறப்பு மே 6, 1975. இறப்பு செப்டம்பர் 22, 2023. தமிழீழ தேசத்தின் தலைநகரான திருகோணமலையில் பாலையூற்றை பிறப்பிடமாக கொண்ட சந்திரராசா அகிலன் பிரான்சு மண்ணில் தனது 48வது அகவையில் சாவடைந்துள்ளார். அவரின் இழப்பு ஆற்ற முடியாத துயரினை தந்திருக்கிறது. அகிலன் 2002ஆம் ஆண்டு பிரான்சு நாட்டிற்கு வந்திருந்தார். வந்த 2 மாத காலத்திலேயே தன்னை தாய் மண்ணின் விடுதலை போராட்டப் பணியில் இணைத்துக் கொண்டார். லா கூர்னேவ் பிராங்கோ தமிழ்ச்சங்கத்தில் இணைந்து செயற்படத் தொடங்கினார். இவரின் அர்ப்பணிப்பு மிக்க பணியும் ஆளுமை திறனும் படிப்படியாக உயர்நிலைக்கு உயர்த்திச் சென்றது. மாவீரர் கேணல் பருதி அவர்களால் 2006 பணியமர்த்தப்பட்டார். தமிழ்ச்சோலை தலைமை பணியகத்தின் செயற்பாட்டாளராக வாழ்க்கை போராட்டத்தை சிந்திக்க, சட்டத்தை மதிக்கின்ற குமுகாய மனிதனை உருவாக்க, ஒரு தேடல் கொண்ட அறிவு பசியை உருவாக்கிக் கொடுக்க, புதிராய் இருக்கின்ற எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க கல்விதான் அவசியமாகின்றது. அதில் பள்ளிக்கூடம் என்பது பக்குவப்படுத்துவோர் இடமாக இருந்து வருகின்றது. அதில் செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். பண்டை விதையுங்கள், எதிர்காலம் உருவாகும் என்ற உன்னத கோட்பாட்டைக் கொண்டு காணப்போகும் தமிழீழ தாயகத்தில் எமது தலைமுறை சிறந்து விளங்க வேண்டும், வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற சீரிய சிந்தனையுடன் தன் வாழ்நாளின் இறுதி வரை ஈடுபட்டவர் அமரர் சந்திரராசா அகிலன் அவர்கள். எமது மண்ணின் விடுதலையை நேசிக்காத எவரும் எம் மண்ணை ஆளத் தகுதியற்றவர்கள். எம் மண்ணின் விடுதலைக்காக யார் போராடுகின்றார்களோ அவர்களே எம் மண்ணின் மைந்தர்கள் என்ற வார்த்தைகளை தியாக தீபம் அன்று கூறியிருந்தார். அதற்கமையவே வாழ்ந்து தியாக தீபம் உருகிய நாட்களிலேயே சந்திரராசா அகிலனும் மீளாத்தியில் அடைந்திருந்தார். மண் விடுதலையை ஆழமாக நேசித்தவராகவும் அதற்காக சனநாயக அரசியல் வழியில் உழைத்தவர்களில் ஒருவராகவும் கல்வி, கலை, கலாசார பண்பாடு, விளையாட்டு, குமுகாயப் பணி, ஆன்மீகம் என பன்முக பங்களிப்போடு வாழ்ந்தவரும் மக்களை நேசித்தவரும் இளையவர்களை தட்டிக் கொடுத்தவரும் சுயநலமற்ற அர்ப்பணிப்பான சேவை என்று பல தளங்களில் நின்று பணியாற்றியவர் அமரர் சந்திரராசா அகிலன் அவர்கள். இவரின் இழப்பு இன்றைய காலத்தில் நிரப்ப முடியாத பேரிழப்பே எமக்கு. இவர் கொடிய நோய் வருவதற்கு முன்பும் நோய் வந்த பின்பும் தன் மனதில் இருந்த விருப்பங்களை தன் துணைவியுடனும் பிள்ளைகளுடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டே இருந்திருக்கின்றார். அவர் வெறுப்புடன் எடுத்துக்கொண்ட பணிகள் அவரின் உடல்நிலைக்கு ஈடுகொடுக்காத நிலையில் சற்று ஓய்வு எடுத்து சுகதேகியாக வரவேண்டும், வந்தபின் மீண்டும் இன்னும் வீச்சுடன் தன்னால் பணி தொடர முடியும் என்றே நம்பியிருந்தார். ஆனால் அவருக்கு ஏற்பட்ட கொடிய நோய் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. எம் குமுகாயத்திலிருந்தும் அவரை பறித்துக் கொண்டு விட்டது. ஆனால் அவரது நினைவுகளையும் அவர் சுமந்த எண்ணங்களையும் செயற்பாட்டையும் நாம் அனைவரும் மேற்கொண்டு செய்யும் நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றார். மண்ணில் விதைக்கப்பட்ட மாவீரர்களின் கனவையும் மக்களின் விருப்பையும் தன் வாழ்நாளில் ஏற்று வாழ்ந்து பணியாற்றிய அமரர் சந்திரராசா அகிலன் அவர்களுக்கு எமது கண்ணீர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு அவரின் துணைவி, பிள்ளைகள், தந்தை மற்றும் உற்றார் உறவினர், நண்பர்கள் அனைவருடனும் பிரான்சு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தனது ஆழ்ந்த துயரினை பகிர்ந்து கொள்கின்றது. தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பிரான்சு.
தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பிரான்சு. அகிலன் என்னும் தமிழ் விருட்சம். அகிலன் தமிழ்ச்சோலையில் ஓர் ஆசிரியனாக தன்னை இணைத்துக் கொண்டு பிரான்சில் தமிழின் வளர்ச்சிக்கும் தலைமுறை கடத்தலுக்கும் தன்னை முழுமைப்படுத்தியவன். தமிழின் வளர்ச்சி மீதான தாகத்தால் தமிழ்ச்சோலை தலைமை பணியகத்தில் உறுப்பினராகி தமிழ் மொழி பொதுத் தேர்வின் பொறுப்பாளனாய் தன்னை பொருத்திக் கொண்டவன். அயராத தமிழ்ச்சிந்தனையோடு தேர்வு பகுதியினை உச்சம் நோக்கி நகர்த்தியவன். தமிழ்ச்சோலை தலைமை பணியகத்தின் அனைத்து செயற்பாடுகளிலும் உளச்சுத்தியோடும் உள்ளார்ந்த ஈடுபாட்டுடனும் பெரும்பங்காற்றி அதன் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நாற்றங்காலிட்ட செயல்வீரன். தமிழ் மொழியின் மீதான பேரவா அவனை தமிழியல் இளங்கலை மாணியாக்கியது. முன்னிலும் முழுமூச்சாய் தமிழ் பணியாற்ற முனைவு காட்டினான். மொழி மீது மட்டுமல்லாது தமிழ்ச்சோலைகளோடு புதுமைகளை புகுத்தி புத்தாக்கம் பெறவைக்க பெரிதும் உழைத்தவன். தமிழரின் தொன்மை கலை குறியீடுகளில் ஒன்றான இன்னிய அணியின் மீளாக்கத்திலும் மேற்கத்திய இசை குறியீடுகளில் ஒன்றான முழவு அணியின் மறுவாக்கத்திலும் பெரும்பங்காற்றியவன். திருக்குறள் திறன் போட்டிகளூடாக தமிழ்ச்சோலை மாணவர்களிடத்தே தமிழரின் அறம் சார்ந்த இலக்கிய பண்பை இட்டுச் சென்றவன். இல்ல விளையாட்டுப் போட்டிகளை ஒருங்கமைத்து நடாத்தியதன் ஊடாக மாணவர்களின் உடல் நலத்தில் ஈடுபாட்டை காட்டியவன். வெள்ளி விழா காணும் தமிழ்ச்சோலை தலைமை பணியகத்தின் காலப்பதிவேட்டில் 2 பத்தாண்டுகள் அகிலனின் பங்களிப்புகளால் நிறைக்கப்பட்ட பொன் எழுத்து பதிவுகள். கொடும் நோயிலும் தமிழ்ச்சோலை தலைமை பணியகத்தின் எதிர்காலம் நோக்கிய சிந்தனையை செப்பிட மறக்காதவன். காலம் தன்னை புதுப்பிக்க சிறந்த சிந்தனையாளனை தனதாக்கிக் கொள்ளும். வாழ்ந்த காலம் சிறிதாயினும் அகிலன் பதித்துவிட்டு சென்ற முத்திரைகள் தனித்துவமானவை. தமிழின் வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் புத்தெழில் ஊட்டியவை. தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் உள்ளவரை பேசப்படும் பெருஞ்சேவைகள் அவை. அன்னாரின் பிரிவில் துயரற்று வாடும் குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள், ஆசிரியர்கள், மாணவர்களுக்கு எமது ஆறுதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆற்றுணா துயரில் நாமும் அழுது விழி துடைத்து அன்னாரின் அரும்பணியை தொடர்வோம். அகிலனின் ஆன்மா இனிதே இயற்கையுடன் இன்புறட்டும். துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை. பிரான்சில் தமிழின் ஆணிவேர் ஒன்று சாய்ந்தது. செப்டம்பர் 22, 2023 அன்று சங்கத் தமிழன் சங்கமமான அமரர் அகிலன் சந்திரராசா அவர்கள் புலம்பெயர்ந்து பிரான்சுக்கு வந்த அடுத்த நாளே லாகூர் நேவ் தமிழ்ச்சோலையில் இணைந்து ஆசிரியராக பணிபுரிந்த தமிழாசான் தாயகத்தில் பொறியியலாளராக கடமையாற்றித் தன் வாழ்க்கை துணையிடம் பிரான்சுக்கு வரவேண்டிய கட்டாயத்தில் அவர் தன் பொறியியலாளர் பணியை இடைநிறுத்தி பிரான்சை தன் வாழிட நாடாக கொண்டு தன் வாழ்க்கையை தொடர்ந்தார். 2006ஆம் ஆண்டு தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவையின் விடைத்தாள் திருத்தும் பணியில் இணைந்தும் தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவையால் நடத்தப்பட்ட செயலமர்வுகளில் பங்கு கொண்டும் தன் தமிழ் பணியை மிகத் திறம்பட ஆற்றிய தமிழிழவன் தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவையின் முதற் செயற்றிட்டமாக நடத்தப்பட்ட புறன்மொழி வளத் தேர்வினை அமரர் அகிலன் அவர்கள் பிரான்சு தலைமை பணியகத்தின் சார்பில் மிகத் திறம்பட நடாத்தி முடித்த திறவியன்மையாளன். வளர்ந்தமிழ் நூல்களின் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்ட செயற்றினாளன். பல ஆண்டுகள் தலைமை பணியகத்தின் தேர்வு பொறுப்பாளராக இருந்து தேர்வுகளை திறம்பட நடாத்தி முடித்த ஒரு நற்றமிழ் பணியாளர். இன்னியத்தின் முதுகெலும்பாயிருந்து மாணவர்களை இணைத்து இன்னிய நிகழ்வை பல உச்சநிலைக்கு கொண்டு வந்த கலைமகன் தேசியம் என்பது அவரின் உயிர் மூச்சு. தமிழும் தமிழ் பணியும் அவரின் உயிர்ப்பின் இருப்பு. தமிழ் என்று மட்டும் நில்லாது தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்றிட்டங்கள் கூட்டமைப்பு, விளையாட்டுத்துறை, கலைப்பண்பாட்டுக் கழகம், மகளிரமைப்பிற்கான உதவிகள், பல நாடுகளில் மாவீரர் நாள் பேச்சாளராகவும் பங்கேற்ற தமிழினப்பற்றாளன் மட்டுமல்ல, அதியுயர்ந்த நாட்டுப்பற்றாளனும் கூட.
தன் குடும்பம் பாராது. தமிழ் பணி தேசிய பணி என்றே தன் வாழ்வை அர்ப்பணித்த ஒரு நற்பண்பாளனை நாம் இன்று இழந்து நிற்கின்றோம். தமிழ்ச்சோலைகளில் நடக்கின்ற சந்திப்பாக இருந்தால் என்ன, ஆசிரியர் செயலமர்வாக இருந்தால் என்ன, நிர்வாக சந்திப்புகளாக இருந்தால் என்ன, அத்தனையிலும் தன் ஆளுமையினாலும் தன் அறிவாற்றலினாலும் அனைவரையும் அன்பான வார்த்தைகளால் அரவணைத்து கட்டிப்போடுகின்ற திறமை வாய்ந்த அறிவரசன். தமிழ் கற்பிக்கின்ற அத்தனை ஆசிரியர்களுடனும் பண்போடு பழகிய தமிழ்பன். இரவு பகல் பாராது குளிர் மழை பாராது தன்னை தமிழுக்காக அர்ப்பணித்த தமிழ்நேயன். அன்பே உருவான அகிலனே நீ, அகிலம் போற்றும் அகிலனே, தமிழுக்கான உன் பணி அதிகமென்றோ காலன் உன்னை அழைத்தனனோ. அமரர் அகிலன் சந்திரராசாவின் ஆதன் அமைதி பெற அவர் வணங்கிய எல்லாம் வல்ல கோணேசர் பெருமானையும் மாவீரர்களையும் வணங்கி எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைமையகம் தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை, பிரான்சு. Anthony Russell La Courneuve. Aguilan a été durant toute sa vie un militant de la cause tamoule. Il a toujours été présent, à toutes les manifestations, quelles qu'elles soient. Il était à la fois un militant et un père de famille qui vivait son engagement à chaque instant, en semaine et les week-ends qu'il ne consacrait qu'exclusivement à son engagement et notamment aux écoles tamoul-cholais. De nombreux enfants se souviennent de lui, surtout lors des examens, car un début était que les enfants devaient rester reliés culturellement au pays au travers de la langue. Aguilan était un exemple, il nous manquera. Toutes mes amitiés à sa famille, ses amis, et à la communauté tamoule. Avec mon soutien et mon amitié. Anthony Russell. தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவையின் ஐக்கிய இராச்சிய கிளை. தமிழர் வாழ்வுக்கு பெருமை சேர்க்கும் தமிழ் பணி செய்ய மண்ணிலே தோன்றினாயே. அகிலன் என்ற பெயருடன் வீச்சாய் மூச்சாய் தமிழுக்கு அளப்பெரிய பணி செய்யத் தொடங்கினாயே. தேசம் கடந்து வந்தாலும் தேசியத்தின் வழி நின்றாயே. சிந்தையிலும் செயலிலும் தமிழ்தான் மூச்சு என்று எண்ணியவனே, அடுத்த தலைமுறையைச் செவ்வனே வழிநடத்திய ஆசானே, நீ அயராது செய்த உன் பணிகள் சொல்லில் அடங்காதே. புலத்தில் தமிழ்மொழி வளர வேண்டுமென்ற தானே தலைவனின் விருப்பம் நிறைவேற அயராது உழைத்தவனே, புலம்பெயர் நாடாம் பிரான்சின் தமிழ்ச்சோலை தலைமைப் பணியகத்தில் தேர்வு பொறுப்பாளராக வலம் வந்தவனே, உந்தன் ஆளுமையும் நுண்ணறிவும் வழிகாட்டலும் போல உனை மிஞ்ச யாருண்டோ பாரினிலே. வயத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தேவமாக வாழ்ந்து காட்டிய உந்தன் தமிழ் பற்றை என்னவென்று சொல்வோம். வையகத்தை விட்டு உன் உடல் மறைந்தாலும் வரலாற்றில் உன் பணி பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுமே. இறப்பு உனது புகழலுக்கே, நீ செய்த பணிக்கல்ல ஐயனே. புலத்தில் தமிழ் உள்ளளவும் உன் தமிழ் பணி புகழப்படும் அகிலா. தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவையின் ஐக்கிய இராச்சிய கிளை. அறிவும் ஆற்றலும் நிரம்பிய ஆளுமையின் அத்தியாயம் 1 மெல்லச் செறிந்தது. பிரான்ஸ் தமிழ்ச்சோலை தலைமைப் பணியகத்தின் நீண்டகால செயற்பாட்டாளராகவும் தேசிய செயற்பாடுகளிலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தமிழுக்கும் தமிழ்கலைக்குமாக காலநேரம் பாராது பணி செய்த தேசிய செயற்பாட்டாளன் திரு சந்திரராசா அகிலன் அவர்கள் இன்று செப்டம்பர் 22, 2023 மீள முடியாத துயிலடைந்து விட்டார் என்ற துயரச் செய்தியினை ஆழ்ந்த கவலையுடன் அறியத் தருகின்றோம். புலம்பெயர் வாழ் தமிழ் பிள்ளைகளின் தமிழ் மொழி
தமிழ் கலைகளின் வளர்ச்சிக்காக பணி செய்த அற்புதமான செயற்பாட்டாளனை அனைத்துலக தமிழ்கலை நிறுவகம் இன்று இழந்து நிற்கிறது. அனைத்துலக தமிழ்கலை நிறுவகத்தின் வளர்ச்சிக்கு அமரர் திரு சந்திரராசா அகிலன் அவர்கள் ஆற்றிய பணிகள் அளப்பெரியவை. அமரர் திரு சந்திரராசா அகிலன் அவர்களுடைய ஆத்மா அமைதியடைய பிரார்த்திப்பதுடன் அன்னாரின் குடும்பத்தினருக்கு அனைத்துலக தமிழ்கலை நிறுவகம் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றது. நாகராஜா விஜயகுமார், தேர்வு பொறுப்பாளர், அனைத்துலக தமிழ்கலை நிறுவகம். அகிலம் உனை போற்றும் அகிலா, இனியவனே எங்கள் அகிலனே, சிரித்த உன் முகமும் சிந்தனையான உன் பேச்சும் இத்தனை சடுதியாய் இடைநடுவில் விலகுமென்று எண்ணவில்லையே அகிலா. என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே என்றார் திருமூலர். இறைவன் படைத்தனன் புலத்தில் நன்றாய் தமிழ் செய்யுமாறே அகிலா. காலங்கள் நீண்டிருக்க உனக்கான கனதியான உனை நன்றாய் பணிகளும் நிறைந்திருக்க நீ போனதன் மாயம் என்ன புரியாமல் தவிக்கின்றோம், புலம்பித்தான் அழுகின்றோம். உயிரைக் காக்கவென்று கடல் கடந்து வந்தாய், உயிரை விட எம் உயிர் மொழி காப்பதே உன் கடனென காலமெல்லாம் முன்னின்று உழைத்தாய். தாய் மொழியை நேசித்தாய், தலைவனே வழி என்றாய், தேசியத்தின் வழுதனில் திடமாக நடந்து சென்றாய். மொழி அழிந்தால் இனமொழிந்து போகுமென்று மொழிக்காகவே உந்தன் ஆயுளின் கால் நூற்றாண்டினை அர்ப்பணித்த அகிலனே, எப்படி உனை மறப்போம், இங்கே உனைக் காண்போம். மொழி வளர்க்க கடல் கடந்து நீர் வார்த்த மேகம் ஒன்று நினைவிழந்து கிடக்கிறதே. இளம் தலைமுறையின் தாய்மொழியின் அகராதியே, தமிழ் மொழியின் வழிகாட்டியே, உன் பிரிவால் இன்று நாம் மொழி இழந்து நிற்கின்றோம். போய் வருக நண்பனே, அகிலம் என்றும் உன் பணியை போற்றியே புகழ்ந்து பாடும் ஈழமுரசு நண்பர்கள். விழிநீர் அஞ்சலி. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவான். மலர்வு மே 3, 1975. உதிர்வு செப்டம்பர் 22, 2023. அமரர் சந்திரராசா அகிலன். தமிழ்ச்சோலை தலைமை பணியக உபயுள் செயலாளர். முச்சும் பேச்சும் மண்ணும் மக்களும் என இயங்கினாய். புலம் பெயர்ந்து வந்தும் உணர்வுகளை புலன் பெயர விடாது வாழ்ந்தாய். வருங்கால சந்ததிகளுக்கு தமிழின் முக்கியத்துவத்தை உணர்த்த உள்ள சுத்தியோடு இயங்கினாய். தமிழ் சோலைகளின் துணை பொறுப்பாளராகி தமிழ் ஆசிரியராகவும் அயராது செயலாற்றினாய். மாறாத புன்னகையுடன் முதியோர் இளையோருடன் தேச விடுதலை ஒன்றையே விருப்பாக எண்ணி வாழ்ந்த அன்பான அகிலனே, உந்தனுக்கு ஏன் இந்த அவசர விடுதலை? அன்பாகவே பழகினாய். இனி எப்போது உன் பொன் சிரிப்பை காண்போம்? இனி எப்போது உனின் சொல்லை கேட்போம்? வாழ்வை வென்றவனே சென்று வாவயம் உள்ளவரே உங்கள் நாமம் உச்சரிக்கப்படும். தமிழீழ தேசிய விடுதலைக்காக அயராது பாடுபட்ட ஈழப்பற்றாளனை கண்ணீர் பூக்களோடு அஞ்சலிக்கின்றோம். உங்கள் பிரிவு துயர் பகிர்வில். தமிழர் புனர்வாழ்வு கழகம், மொச்சியல் பனியோலை கிளை. தமிழர் சங்கம் பிரான்ஸ்.